எனக்கு 2 திரையிசை பாடலை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கவிதையே தெரியுமா கனவு நீதானடி என்று எழுதியிருக்கிறேன். முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன, காதல் வழி சாலையிலே வேகத்தடை ஏதுமில்லை, நாணக்குடை நீ பிடித்தும் வேர்வரைக்கும் சாரல் மழை, நான் வானவில்லையே பார்த்தேன் அதை காணவில்லையே வேர்த்தேன், ஒரு கோடி மின்னலை எழுதினேன். பிரியாத வரவேண்டும் திரைப்படத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று என்று எழுதினேன். அதே திரைப்படத்தில் விடைகொடு விடைகொடு உயிரே உடல் மட்டும் போகிறது என்று எழுதினேன். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு 4 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பாட்டு தான் உதயா உதயா உளறுகிறேன் உயிரால் உனையே நெருங்குகிறேன், மூச்சின் குமிழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன். இந்த வரிகளை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டி மெச்சியவர்கள் ஏஆர் ரஹ்மானும் ஹரிஹரன் அவர்களும். ஆனால் அந்த பாட்டுக்கு ஒன்று சொல்லணும். இந்த பாடலை பாடுவதற்கு வணிக இருக்கையில் வந்தார்கள் வானூர்தியில். யாரு? ஹரிஹரன் அவர்களும் சாதனா சர்க்கம் அவர்களும் வந்து ஏஆர் ரஹ்மான் அவருடைய அந்த இசை பதிவகத்தில் இரவு 8:30 மணிக்கு கதவு திறந்தது. உள்ளே போனார்கள். யார்? கர்நாடக இசையில் கரை போனவர்கள், இந்துஸ்தானி இசையில் இமயம் தொட்டவர்கள், தேன் குரலுக்கு சொந்தக்காரர்கள் ஹரிஹரனும் சாதனா சர்க்கமும். 16 வரி பாட்டு தான். உள்ள போய் அந்த 16 வரி பாடலை பாடி முடித்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த இசை பதிவகத்தின் கதவை திறந்து அவர்களை விடுதலை செய்த நேரம் காலை 7:30 மணி. இரவு 8:30 மணிக்கு போனவர்கள் விடிய 7:30 மணிக்கு திறந்து விடப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு திரைப்படம், அதில் நாட்டுப்புற கன்னிகளாக எழுதி வாருங்கள் என்று சொன்னார்கள். எழுதி கொண்டு போனேன். ஆனால் இயக்குனரும் இசையமைப்பாளரும் இந்த படத்தில் இந்த கன்னிகள் எல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு கன்னி, அது 10 வரி இருந்தால் போதுங்கிற மாதிரி கேட்டாங்க. நாளைக்கு நீங்கள் எழுதிட்டு வாங்க, அம்மாவை கொண்டு போய் தங்க வைங்க, அந்த பயணச்சீட்டு இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு புது பயணச்சீட்டு எடுத்து அனுப்பலாம்னாங்க. நான் சொன்னேன், ஏன் நாளைக்கு போகணும் அந்த அம்மா, இன்னைக்கே பாடிட்டு போட்டுமே ஐயா அப்படின்னு. பாட்டு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் இருங்க, நான் எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்னு. எழுத முடியுமான்னு கேட்டாங்க. ஏன் எழுத முடியாது, நான் நடவு நட்ட தாய்க்கு மகனாக பிறந்த பிள்ளை, எழுத முடியும் என்றேன். அவர்கள் 2 பேரும் வெளியே போய்விட்டார்கள். நான் எழுதி முடித்து விட்டேன். அம்மா கிட்ட கையில் நீட்டினேன். என்னப்பா அப்படின்னாங்க. நீங்கள் பாட வேண்டிய பாட்டுமா அப்படின்னா. எனக்கு படிக்க தெரியாது பண்ணாங்க. அப்புறமா நீ ஒரு தடவை படிடா தம்பி. படித்தேன். இன்னொரு தடவை படி அப்படின்னாங்க. படித்தேன். போதும்ப்பா அப்படின்ட்டாங்க. 2 பேரும் வந்தாங்க உள்ள. மதியம் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எழுதுனது மட்டுமில்ல, பாடுவதற்கும் அம்மா தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா. எங்க பாடுமா அப்படின்னாங்க. ஏ சிங்கம் போல, அவ்வளவுதான், உள்ள போங்க அப்படின்னாங்க. உள்ள போனாங்க. எந்த இசைக்கருவிகளும் இப்போ நீங்க கேட்குற இசைக்கருவிகள் அங்கே போடப்படவே இல்லை, தயாரிக்கப்படவே இல்லை. அந்த அம்மா பாடுனாங்க. ஒரே முறை தான் பாடுனாங்க. சாதனா சர்க்கமும் ஹரிஹரனும் ஒரு திரையிசை பாடலை 10 மணி நேரம் எடுத்துக்கொண்டு பாடுகிற திரையிசை பாடலை என் பறவை முனியம்மா என்ற கருப்பு தமிழச்சி 10 நிமிடத்தில் பாடி முடித்து விட்டு வந்த வரலாற்றை நான் கண்ணார பார்த்தவன். இங்கே கணவன் மனைவியாக வந்திருப்பவர்களுக்கான அல்லது கணவனாக ஆகப் போகிறவர்களுக்கு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு உளவியல் மருத்துவம், அது எவ்வளவு அழகாக ஒரு மனோதத்துவ மருத்துவ நிபுணன் போல ஒருத்தன் சொல்லியிருக்கான். அது இயற்கையோடு வச்சு தான் சொல்லுவான். மான்களை வச்சு சொல்லுவான், மீன்களை வச்சு சொல்லுவான், வண்டுகளை வச்சு சொல்லுவான். ஒருத்தன் சொல்றான், அந்த மான் வழக்கமாக மேய்கிற அந்த புல் மேட்டுக்கு புல் மேயிறாது. புல் மேய்ஞ்சி நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டாரு. அதுக்கடுத்து வழக்கமாக தண்ணி குடிச்சிட்டு தான் போவார் அவர். அந்த தண்ணி குடிக்கிற இடத்துக்கு அவர் போறாரு. போனால் அந்த வாவியை காணோம், அந்த குளத்தை காணோம். யாரை தூக்கிட்டு போனா? இங்கே தானே, வேற புல்மேட்டுக்கு வந்துட்டோமோ? இல்லையே, இந்த கள்ளி செடியெல்லாம், ஆமாம் இதே இடம்தான், வேற இடத்துக்கு இல்லையே. அப்போ தண்ணி எங்கே போச்சு?
ஒரு சின்ன காற்று வருது. அந்த காற்று அந்த கள்ளி செடியில் படர்ந்திருக்கிற அந்த காட்டு மல்லிகை கொடிகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பூக்கள் அப்படி பொல பொலன்னு உதிர்க்குது. மான் முழிச்சுக்கிச்சு. ஆஹா, இந்த காற்று வந்து வந்து உதிர்க்க 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 ஒரு பௌர்ணமி போல இந்த வாவியை மறைத்திருப்பது காட்டு மல்லிகை பூக்கள் தானோ? ஆமா ஆமா, அதுதான் அதுதான். அப்படியே மெல்ல போறாரு. இந்த வட்டமா இருக்குல்ல மல்லிகை பூ, அதுல ஒரு ஓரமா தன்னுடைய அந்த முகத்தை வச்சு அப்படின்னு ஒரு பெரும் மூச்சு விடுறாரு. விட்ட உடனே இந்த பூக்கள்லாம் அப்படியே விலகிடுறாங்க, தெளிவாயிடுது. உடனே இவர் அந்த தண்ணியை குடிச்சு தாகம் தீர்ந்துட்டு அவர் திரும்பி போறாரு. இவ்வளவுதான் ஏன் புலவன் சொல்லிட்டு போறான். உரையாசிரியனுடைய விரல் பிடித்து நடந்தால் சொல்றான், கணவனே, தலைவனே, நீ பொருள் தேட போய் 6 மாதம் கடந்து வந்திருக்கிறாய். பக்கத்தில் அமர்ந்திருப்பது யார்? உன் மனைவிதான். உன் உடலுக்கு அவள்தான் உடல். ஆனால் அவள் வெறும் உடல் மட்டுமா? அந்த பெண் வெறும் பண்டம் மட்டுமா? இல்லையடா முட்டாள், நீயும் குளித்திருக்கிறாய், அவளும் குளித்திருக்கிறாள். நீ தொடுவதற்கு 100க்கு 100 உனக்கு உரிமை உண்டு. அது இல்லற அழகில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமைதான். ஆனாலும் நீ அந்த பிரிந்திருந்த 6 மாதத்தில் உன் அம்மாவாலோ உன் அப்பாவாலோ அல்லது 4 வீட்டுக்கு தள்ளி யாரோ ஒருவராலோ உன் மனைவிக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவள் மனதில் இப்பொழுது அப்படி மனச்சுமையாக அவள் சுமந்து கொண்டிருப்பாள். நீ வந்திருக்கிறாய் அல்லவா, அவளை உட்கார வைத்து நீ ஈம்போடு, ஈம்போடு. ம் 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 அம்மாவா? ம் 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 யாரு? அப்பாவா? அவங்களுமா? ம் ம் யாரு? அந்த அத்தையா? ம் ம் இப்படி ஈம்போட்டு 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 உன் மனைவியுடைய அந்த தலையில் இருக்கிற அந்த மனைச்சுமைகளை எல்லாம் நீ முழுதுமாக, அந்த மான் எப்படி பூக்கள் மூடிய குளத்தில் தன் முகத்தை வைத்து நெடுமூச்சு விட்டு பூக்களை விலக்கி விட்ட பிறகு தண்ணீர் குடித்து தாகம் தீர்ந்ததோ, அப்படி உன் மனைவி என்ற அந்த உயிரிடம் இருக்கிற மனச்சுமையெல்லாம் நீக்கிவிட்ட பிறகு நீ அவளை தொடடா என்று சொல்ல வைத்தது என் சங்க இலக்கிய இல்லறம். சாதாரண இலக்கியம் இல்ல அது, அவ்வளவு செய்திகளை வைத்திருக்கிறது. தும்பி என்ன? தும்பின்னா என்ன? தட்டாம்பூச்சி. மான்களை வைத்து சொல்லி இருக்கிறான், யானைகளை வைத்து சொல்லி இருக்கிறான். அது உங்கள் காதுகளுக்கு உங்கள் மனசுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த பாடலில் கோடை காலம், எங்கும் பூக்களே இல்லை, பசியாறுவதற்கு தேன் வேண்டும் அல்லவா, அங்க அங்க பறக்கிறாங்க 2 பேரும், எங்கேயுமே இல்லை. கடைசியா ஒரு கொஞ்சம் பூக்களை வைத்து கொண்டு எல்லா கிளைகளும் வத்தி இருக்க வாடி இருக்க அந்த ஒரு சிறு கிளையில் மட்டும் பூக்கள் இருக்கின்றன. அந்த கணவன் தும்பி மனைவியை அழைத்து போகிறது. அந்த பூக்களுக்குள்ளாக தேன் குடிப்பதைப் போல கணவன் தும்பி நடிக்கிறது. மனைவி தும்பி பசியாறுகிறது. இருப்பது ஒருவருக்குத்தான். நான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, என் மனைவியை பட்டினி போட மாட்டேன் என்று ஒரு சின்னஞ்சிறிய தும்பிக்குள் இல்லறத்தை நமக்கு சொல்லியவன் சங்க இலக்கிய புலவன். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அனிமேஷனோ அல்லது திரைப்படங்களாக கூட எடுக்கலாம். சங்க இலக்கியத்திலிருந்து அவ்வளவு இருக்கு. ஒரு கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குரங்குகள் வந்து ஒரு வட்டாரத்துக்குள்ள கூட்டமாக இருக்கும். அப்படி எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு விளையாடிட்டு இருக்கிற போது அந்த கணவன் வந்து மனைவிட்ட வா வா அப்படிங்கிறான். சுதிமதி கெட்டத, எல்லாரும் இருக்காங்க, என்ன சொல்றேன், வா அப்படிங்குது. அவன் விடமாட்டான் போல தெரிஞ்ச உடனே அப்படியே முதல்ல மனைவி குரங்கு அப்படி போகுது. ஒரு மரம் சாஞ்சிருக்கு, அதுக்கு கீழே ஒரு குளம் இருக்கு. அப்படியே போய் மனைவி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கணவனும் போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ஒரு இல்லறத்தை முடிச்சுட்டு இப்போ பொது வெளியில் வந்து சந்திக்கணும்ல. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதலிரவில் நாம் உறவுகளை வெடிந்து சந்திக்கின்ற அந்த நேரம்தான் அந்த சங்க இலக்கியத்தில் சொல்லுகிறான்.
இப்போ வந்து நீ முன்னாடி போ அப்படிங்கிறான். துணிச்சல்கார எல்லா கணவன்களும் செய்வது தான் அது. அந்த மனைவி அப்படி கூச்சப்பட்டு நீ போ முதல்ல அப்படிங்குது. இல்லை இல்லை நீ போ அப்படிங்குது. அந்த குரங்கு, அதாவது மனைவி குரங்கு அப்படியே அந்த இதில் நடந்து வருது. நடந்து வந்தபோது அந்த கீழே குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த குளத்தையே கண்ணாடி ஆக்கிட்டு தன்னுடைய தலையை அப்படி அந்த கலைந்த முடியை, கணவன் கலைத்த முடியை சரி செய்து கொண்டு பொதுவெளியில் போய் சேர வேண்டும் என்பதற்காக குளத்தையே கண்ணாடியாக்கி முடியை சரி செய்து கொண்ட அந்த மனைவி குரங்கின் அழகில் அந்த இல்லறத்தை காட்டிய இலக்கியம் நம்முடைய சங்க இலக்கியம். போர் முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய தளபதி, அவன் தான் அந்த வெற்றிக்கு காரணம். அவனுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்து, யாரு? மன்னன், நீ வீட்டுக்கு போ, தேரில் போ என்று சொல்லுகிறான். தேர்ப்பாகன் தேரை ஓட்டுகிறான். ஏறுங்க தளபதி என்று ஏற்றுகிறான். அன்பேவாவில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கங்கிற மாதிரி தேரில் ஏறினவுடனே அவன் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மனைவியோட வாழுகிற மாதிரி கனவு கண்ணுகிற அந்த கிறக்கத்தில் அப்படியே கண்ணை வெளி மூட இறங்குங்கிறான். யாரு? தேர்ப்பாகன். என்னடா ஏறுன்னு இறங்குங்கிற, எப்படி அந்த தேரை எப்படிடா ஓட்டின? மனசை கட்டிக்கிட்டு ஓட்டினியா அல்லது காற்றை கட்டிக்கிட்டு ஓட்டினியா? என்னடா வேகம், என்ன வேகம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போயிட்டு வான்னு என்ன செய்யணும்? அங்கே யார் காத்திருக்கா? பசியோடு காத்திருப்பவள் மனைவி. அவன் அவ்வளோதானே போய் கட்டி பிடிக்கணும். அவன் என்ன செய்கிறான்? இந்த தேர்ப்பாகனை கட்டி பிடிச்சி, ஏய் என்னமாடா இவ்வளோ வேகமாக கொண்டு வந்து என்னை விட்டுருக்க, என் மனைவிகிட்ட சேர்த்துருக்க, நண்பா இன்னைக்கு நீ என்னோட விருந்து சாப்பிட்டுட்டு தான் போற அப்படின்னு சொன்னவன் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு தமிழ் தளபதி. ஆனால் இன்னைக்கு நாமெல்லாம் சென்னைக்கு வாடகைக்கு மகிழ்வுந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். பல மாவட்டங்கள்லேருந்து போகிறோம். தியாகநகர் இருக்கிற விருதுநகருங்கிற அந்த அசைவ உணவகத்திற்கு நுழைகிற போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த மகிழ்வொன்றை நிறுத்திவிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து ஓட்டுநருக்கு கொடுத்து விட்டு நீ போய் சாப்பிட்டு வா என்று இவர்கள் போய் மீன் கறி என்று சாப்பிடுகிற இரக்கமற்ற தமிழர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனும் இந்த தொழிலின்படி பார்த்தால் அவனும் ஒரு டிரைவர் தான், அவனும் ஒரு ஓட்டுநன் தான். ஆனால் என்னுடைய நண்பா, நீ என்னோடு வந்து விருந்து சாப்பிட்டுத்தான் போக வேண்டும் என்று சொல்லுகிறான் அவன். அப்ப அந்த மனைவி என்ன செய்யணும்? என்னடா வந்ததும் வராதுமா, நீ அவனை கூப்பிட்டு என்னை உள்ள போய் எனக்கு சாப்பாடு போட சொல்றிய என்று தானே சொல்லி இருக்க வேண்டும். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெண் சொல்லுவதாக புலவன் சொல்லுகிறான். அடடா, என் கணவன் வந்ததும் வராததுமாக ஒருவனுக்கு விருந்தளிக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறாளே என்று மகிழ்ந்து உள்ளே போனாள் என்று சொல்லுகிறான். இல்லறத்தின் அழகெல்லாம் இவைதான், இவைதான். தங்க கிண்ணத்தில் பால். எப்போ? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்க கிண்ணத்தில் பால், ஒரு கையில் பிரம்பு. பணக்கார வீட்டு செல்ல குழந்தை, செல்வ குழந்தை. அப்படியே அம்மா குடிமா குடிமா, வேணாமா வேணாமா, பசிக்கலம்மா பசிக்கலம்மா, விரட்டிக்கிட்டே ஓடுறா. அவ விரட்டிக்கிட்டு ஓடுகிற போது அவள் கையில் இருந்த பிரம்பில் எதை சுற்றி இருக்கிறாள் தெரியுமா? அந்த அம்மா தவறி பட்டுவிட்டால் கூட அந்த மகளின் உடலில் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் தலையில் சூட வேண்டிய 4 முழை சரத்தை அந்த பிரம்பில் சுருட்டி கொண்டு அந்த தங்க கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அந்த தாய் ஓடினாள் என்று எழுதுகிறான் ஐயா ஒரு புலவன். குழந்தை வளர்ப்பு. அது மட்டுமல்ல, கணவனும் மனைவியுமாக வாழுகிற போது, இல்லறம் நடத்துகிற போது அந்த கட்டில் நெடுங்கால் கட்டில் என்கிறான். உயரமான கட்டில். அது கணவனும் மனைவியுமாக இல்லறம் நடத்த புரள்கிற போது விழுந்தாலும் அந்த வழியிலும் இனிப்பை காணுகிற பருவம் அந்த இல்லற பருவம். ஆனால் குழந்தை பிறந்துவிட்ட பிறகு அந்த இல்லறத்தில் குழந்தை வளர்ப்பில் கூட ஒரு ஆசாரியன் என்ற அந்த கலைஞனுடைய மனசில் மட்டுமல்ல, அன்றைய தமிழர்களுடைய மனசிலும் இருந்த அந்த இல்லற தாய்மைதான் அந்த நெடுங்கால் கட்டிலை குறுந்தொகை சொல்லுகிறது. குறுங்கால் கட்டில் என்கிறது.
குழந்தை நடுவில் படுத்தாலும் தவறி விழுந்தாலும் அடிபடக்கூடாது என்பதற்காக கட்டிலின் காலையே குறைத்து உயர்ந்தவர்கள் நம் தமிழர்கள். குறுங்கால் கட்டில் அப்படிங்கிறான். அப்பா, ஒரு புலவன். அப்புறம் சொன்னல, அந்த பால் குடித்த அந்த பெண்தான் இப்ப அப்பா தன்னுடைய அம்மா சமைத்து கொடுத்த கறிச்சோறு, மீன் சோறு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து தூக்கி சுமந்து கொண்டு திண்ணையில் வைக்கிறார் அப்பா. அந்த மகள் வெளியே வருகிறாள். வந்த உடனே பார்த்தா அப்படியே நெத்தியை வழிச்சுக்கிட்டு அப்பாவை பார்த்தா அப்பா வேர்வை வழியுது. அப்பாவை போய் முந்தானையில எல்லாம் தொடச்சிட்டு பாப்பா 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 அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு கொண்டு வந்து தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குது. யார் கேட்கறது? தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தும் பசிக்கல என்று சொன்ன பிள்ளை. இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு. இல்லைம்மா, அம்மா உனக்கு ஆசையா இந்த கறி மீன் எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கு அப்படின்னு. என்னப்பா, நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அம்மா கொடுத்து அனுப்பியிருக்கிறாளா? உங்கள் வீட்டில் வாழ்ந்த வரைக்கும் நான் உங்கள் மகப்பா. எப்போ இந்த வீட்டில் கொடுத்தீங்களோ இனி நான் இந்த வீட்டு மகள்ப்பா. இந்த வீட்டில் கஞ்சி இருக்கா, கூழ் இருக்கா, பசி இருக்கா, எல்லாத்தையும் கலந்து வாழறதுக்கு தான்ப்பா நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் தயவு செய்து தூக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுப்பா என்று திருப்பி அனுப்பிய இல்லற பெண் நம்முடைய சங்க இலக்கிய பெண். ஒரு தமிழ் புலவன். அவன் எப்போ வந்தாலும் அந்த மன்னன் அப்படி மகிழ்ச்சி அடைகிறவன். பார்த்த உடனே அவனுக்கு அவன் வந்துட்டான், இனி தமிழ் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில் அப்படி அவன்கிட்ட நெருங்க முடியல, அந்த பேசவே முடியல அவனால். அப்படி அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறான். அப்போ மனைவி வரா. மனைவி வந்த உடனே புலவன், என் நண்பன், என் தமிழ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். பட்டிமன்றத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, மகாபாரதத்தை கேட்டிருப்பீங்க, எடுக்கவா கோர்க்கவா சொல்லாடல் கேட்டிருப்பீங்க. நட்புக்கு ஒரு அழகான ஒரு சொல்லாடல் தான் அது. ஆனால் அதை மீறி ஒரு தமிழ் புலவனை தன்னுடைய மனைவியிடம் அறிமுகப்படுத்துகிற போது அந்த மன்னன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தமிழ் தமிழ் என் புலவன் வந்திருக்கிறான், என்போல் போற்று என்கிறான். எவ்வளவு உயரிய வார்த்தை! என்போல். கணவனுக்கு என்னென்னலாம் பணிவிடை செய்வியோ அதையெல்லாம் கொடுத்து அவனை போற்று என்று சொல்லுகிற அந்த பண்பாட்டின் உச்சத்தை கொடுத்தது என் தமிழ். இதை தாண்டி நீங்கள் இதற்கு உதாரணமாக எதையுமே சொல்ல முடியாது. என்போல் போற்று. சரி, இன்னும் ஒரே ஒரு காட்சி. தமிழ்ல ஒரு சொல் பரத்தை சொல் இருக்கு இல்லையா? இல்லற பெண், பரத்தை பெண். இதை யார் உருவாக்குனது? சமூகம் உருவாக்கிச்சா? ஆணாதிக்கமிக்க போர்வெறி பிடித்த மன்னர்கள் உருவாக்கிய ஒரு சமூகம் தான் பரத்தையர் சமூகம். என்ன செய்தார்கள்? பெண்களை, ஆண்களை பெற்றெடுக்கும் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தினார்கள் இந்த மன்னர்கள் அனைவரும். அந்த போர் என்ன செய்தது? 20,000 பெண்கள் இருக்கின்ற வாழ்க்கையில் 10,000த்திற்கும் குறைவான ஆண்களை தான் வைத்திருக்க அனுமதித்தது இந்த போர். போர் என்ன செய்தது? தலை நரைச்ச கிழவி கூட தன்னுடைய சின்ன குழந்தையை அப்பனை கொடுத்து, மகனை கொடுத்து, கணவனை கொடுத்து, அதுக்கு பிறகு இருக்கிற கடைசி குழந்தையும் போருக்கு போய்வாடா மகனே என்று அனுப்பிய பெண்கள் தான் தமிழ் பெண்கள். அப்ப 20,000 பெண்கள் இருக்கின்ற இடத்தில் ஒரு 9,000 10,000 பெண்கள் இருந்தா ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை எத்தனை பெண்கள் அடைவார்கள்? எத்தனை பெண்கள் அடைய முடியும்? 10,000 பெண்கள் அடைந்தார்கள். மீதி 10,000 பெண்களை என்ன செய்தது? பரத்தையர்கள் ஆக்கியது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப என்ன ஆனாங்க அந்த பெண்கள்? அப்ப இந்த ஆண்கள் மன்னனுக்கு போரில் போய் போரிட்டு வெற்றியை கொடுக்க வேண்டும் அல்லது மரணத்தை அடைய வேண்டும். மனைவிக்கு தன்னுடைய இல்லற வாழ்வை கொடுத்து
குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், குறிப்பாக ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அந்த 10,000 பெண்களில் அந்த மிச்சப்பட்ட பரத்தையர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, அந்த என் தமிழ் பெண்களுக்கு இந்த கணவன்கள் தானே போய் அந்த 3 நாட்களிலும் அல்லது குழந்தை பிறத்த மாதங்களிலும் அவர்களுக்கும் தன்னுடைய ஆண்மையை அவர்கள் காம இச்சையில் செய்யவில்லை. சமூக இந்த போர்வெறி பிடித்த ஆணாதிக்க மன்னர்களால் அவர்கள் அந்த பெண்களுக்கும் வாழ்க்கை கொடுத்தார்கள் என்பதுதான் பரத்தையர் வரலாற்றில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பெண் இன்னொருவனுடைய கணவனை அவள் காதலிக்கிறாள், சரிங்களா? இப்போ ஒரு நாள் தவறி அந்த கணவன் யாரு, அந்த மனைவி கணவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வீட்டின் தெருவில் இந்த காதல் பரத்தை வருகிறாள். வருகிற போது அவனுடைய செல்ல குழந்தை அங்கே தெருவிலே விளையாடுகிறது. அது தேரோடுகிற தெரு, குழந்தை அடிபட்டு விடும் என்ற ஆதங்கம். யாருடைய குழந்தை? தன்னை உயிருக்குயிராக நேசிக்கிற காதலனுடைய குழந்தை. சுத்தமுத்தம் பார்க்குறா, யாரும் இல்லை. என்ன செய்கிறா? அப்படியே தூக்கிக்கிறா. கிட்டத்தட்ட அவனுடைய காதலனை அணைப்பதை போலதான் தன் குழந்தையை என்ற தாய்மை ஊற ஊற பாலூறாத அந்த மார்பில் பால் ஊற அவள் அப்படியே கட்டி அணைக்கிறாள். என் உயிரே, என் உயிரே என்கிறாள் அந்த சங்க இலக்கியத்தில். அப்போது வெளியே வந்த மனைவி, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் பார்க்கிறாள். சுத்தமுத்தம் யாரும் பார்க்கலன்னு என் உயிரே உயிரே அப்படின்னு அணைச்ச அந்த பெண்ணை இந்த மனைவி போய் அணைக்கிறாள். அணைச்சிட்டு சொல்றா, நீயும் தாயை இவர்க்கு, நீ இவளுக்கு அம்மா தாண்டி. நீ என்ன தப்பு செஞ்ச? நீ ஒண்ணுமே தப்பு செய்யல. என்ன குடும்ப பெண்ணாக்குனாங்க, உன்னை பரத்தையாக்குனாங்க. இந்த போர் வெறிதாண்டி இப்படி செஞ்சது. இது நீ செஞ்ச பாவம் இல்லை, நான் செஞ்ச பாவம் இல்லை. இது போர் வெறி செய்த அநீதி. அதனால் பெண்ணே வருந்தாதே என்று சொல்லி அவளையும் ஒரு சமமான பெண்ணாக கருதி வாழ்த்திய ஒரு இல்லற பெண்ணின் கதையைத்தான் ஒரு அகநானூற்று பாடல் இப்படி சொல்லுகிறது. நீயும் தாயை இவர்க்கு என்போல் போற்று. இந்த வரிகளையெல்லாம் மறந்து விடாதீர்கள். இன்னும் நான் எவ்வளவோ சொல்லலாம். ஒரு சின்ன காட்சி, மூடு பனி பார்த்துருக்கிறீங்களா? கொடைக்கானல் போயிருக்கிறீங்களா? ஊட்டி போயிருக்கிறீங்களா? அங்கே என்ன வரும்? மலைக்கு கீழே இருந்து ஒரு பனியே அப்படி வரும், வந்து மரங்களை மூடும், ஒரே வெள்ளையாக தெரியும். அப்படி ஒரு காட்சி சொல்கிறோம். ஒரு இல்லற காட்சியில் யானைகள், கணவன் யானை மனைவி யானை அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கி முடித்த உடனே பார்த்தா மனைவியை காணும். எங்கடான்னு பார்த்தா இல்லை. அவர் உடனே கத்துறாரு, பிளிர்றாரு. கொஞ்ச நேரத்தில் அது வடியுது, பக்கத்தில் தான் படுத்திருக்காரு. அப்படியே வெக்கப்பட்டு அவர் சிரிக்கிறாராம் அந்த யானை. ஒரு கணவனும் மனைவியுமாக யானைகளை வைத்து கொண்டு அந்த படிக்கின்ற போது நம்முடைய இல்லறத்திற்குள்ளாக நம்மை நுழைக்க வைக்கிற ஆற்றல் சங்க இலக்கிய புலவர்களுக்கு அவ்வளவு ஆற்றலோடு அவர்கள் அந்த வாழ்க்கையை அழகை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி, இதுவரை உங்களோடு பேச கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லுகிறேன். வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? சில காதல் கவிதைகள் சொல்லிட்டு போட்டுமா? சொல்லட்டுமா? ஒருத்தர் இப்படிங்கிறார், என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவனையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லை. இது சிரித்தபடி கைத்தட்டுகிறீர்கள். இது நான் ஆணவ படுகொலை எழுதிய ஒரு வலி சுமந்த கவிதை. ஒரு பெண் சொல்றாங்க, உன்னை நான் எப்போ ஏற்றுக்கிட்டேன் தெரியுமாடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நம்ம காலத்தில் ஏமாந்த மாதிரி ஜெமினி கணேசன் கதையெல்லாம் இப்போ எடுபடாது. இப்போல்லாம் அறிவு பெண்களுடைய காலகட்டம். இன்னைக்கு நீ சரியில்லைன்னா நாளைக்கு உன்னை கைபேசியிலிருந்து ஒன்று எண்ணெய் தூக்கி விடுவேன். அதுதான் இன்னைக்கு பொற்காலம். இன்னைக்கு பெண்களுக்கான பொற்காலமே இந்த ஆண்டுகள் தான், இந்த 2024 தான். அது அம்மாவாது அப்பாவாது.
ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா, நீங்கள் கல்லூரிக்கும் பல்கலைக்கழகம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரம், நிறைய சிறகுகள் முளைக்குது. விளையாட்டில் ஜெயிக்கிறீங்க, படிப்பில் ஜெயிக்கிறீங்க, தங்கப்பதக்கம் வாங்கிட்டு போய் அப்பாட்ட கொடுக்குறீங்க. ஆனால் பெண்களே, அந்த தங்கப்பதக்கத்தை கொண்டு போய் மாப்பிள்ளை பார்க்கவர்களிடம் கொடுக்கின்ற பொழுது அந்த பையன்களுடைய பெற்றோர்கள் என்ன கேட்கிறார்கள்? தங்கப்பதக்கத்தை எல்லாம் தூக்கி வை, உன் பொண்ணு எப்போ வயசுக்கு வந்தா அந்த நேரத்தை கொடு என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தை ஒழிக்காமல் நீங்கள் விடுதலை அடைய முடியாது பெண்களே. அந்த சோதிடங்களை நீங்கள் ஒழிக்காமல் வளர முடியாது பெண்களே. அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு பெண் ஏன் அடிமையானாள் என்ற பெரியாரின் புத்தகத்தை 2 முறை படியுங்கள், 3 முறை படியுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியும். கல்யாணம் அலைங்கிறான், போய் உட்காடுறீங்க, சொல்லுங்கம்மா உங்களுக்கு எப்படிம்மா வேணும்? அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா பார்த்துப்போங்க, குழந்தை மாதிரி பார்த்துப்போங்க. சரி, என்ன படிக்கிறாங்கங்கிற பட்டமும் வருது, என்ன சாதிங்கிற கிளை சாதிகளையும் போடுறான். எப்படா இந்த தொலைக்காட்சிக்கு அனுமதி கொடுக்குறாங்க? சாதியை சொல்லி மதத்தை சொல்லி ஒரு மணமக்களை தேடுகிற ஒரு காட்சியை பத்திரிகைகளிலோ அல்லது தொலைக்காட்சிகளோ போடுவதை தடை செய்வதற்கு இன்னும் ஒரு வழக்கறிஞர் வழக்கு போடவே இல்லை என்பதுதான் கொடுமையான கொடுமை. சமூக நீதி தமிழ்நாட்டில் எப்படி போடலாம்? அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் நல்லபடி அமையுமா, நல்லபடி அமையுமா அப்படிங்கிறார். அங்கே போயிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது இது வேணாம் அது வேணாம். சரி, இந்த பொண்ணு எப்படி தேர்ந்தெடுத்தாள்? அந்த ஆணை தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய். அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, தனித்த அறை, தாழ்பால் இடப்பட்டிருக்கிறது. 2-3 முறை தேநீர் குடித்து விட்டு தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை அவன் தொடவே இல்லை. தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய். அது திருவிழா காலமா அல்லது திரையரங்க காலமா தெரியவில்லை. ஆனால் இது ஏன் ஆளு, எவன்டா என்னடா பண்ணுவீங்க? அந்த துணிச்சல். தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய், அங்கேதானடா உணர்ந்தேன் உன் மீதான என் காதலை. அந்த பெண் தோற்பாளா? அந்த காதல் தோற்குமா? தோற்கவே தோற்காது. ஒரே வரியில். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொல்றேன், இது கொஞ்சம் பகுத்தறிவு. பெரியார் பெண், என்னை விட்டு விட்டு சாமிக்கு மாலை போடுகிற உரிமை உனக்கு உண்டென்றால், உன்னை விட்டு விட்டு வேறொரு ஆசாமிக்கு மாலை போடுகிற உரிமை எனக்கும் உண்டுதானே. அது என்னடா கடவுள? ஆணுக்கு ஒரு கடவுள், பெண்ணுக்கு ஒரு கடவுள். ஒற்றை வரியில் ஒரு கவிதை சொல்லுகிறேன். அழ வைப்பேன் உன்னை அன்பே. எப்படி அழ வைப்பான்? ஏப்ரல் மாதத்துக்கு முன்னதாகவே ஒரு பொய்யான திருமண அழைப்பதை அச்சடித்து எங்கள் வீட்டில் திடீர்னு பொண்ணு பார்த்துட்டாங்க, நீ ஒரு பரிசோட என்னுடைய மனவரைக்கு வா என்று அழைக்கக்கூடிய ஏமாற்று காதலன் அல்ல அவன். அவன் சொல்றான், எப்படி அழ வச்சான்? அழ வைப்பேன் உன்னை அன்பே என்னை கிள்ளி. தெரியல. அழ வைப்பேன் உன்னை அன்பே என்னை கிள்ளி. சரி, 2 ஹைக்கூ மட்டும் சொல்றேன். ஒரு அமைதியான குளம், அந்த குளத்துக்கு எதிரில் போய் நான் நிற்கிறேன். நமக்கு முன்னாடி குளம் அமைதியாக இருந்தால் நம்ம என்ன தேடுவோம்? கல் தேடுவோமா? அப்படிதான் நானும் கல்லை தேடினேன். ஆனால் அங்கே தண்ணி எடுக்க வந்த யாரோ ஒரு பாப்பா, அதனுடைய கண்ணாடி வளையல்கள் உடைந்து கிடந்தன. நான் அதிலிருந்து ஒரு 5-6 துண்டுகளை கையில் எடுத்தேன். எடுத்து அந்த கல் நீங்கள் போட நினைச்ச அதே கல்லுக்கு நான் இந்த உடைந்த வளையல் துண்டை எடுத்தேன். நான் அப்படியே குளத்தில் எரிந்தேன். எதுவுமே சிந்திக்கல, நான் பார்த்தது தான் சொல்கிறேன் உங்களுக்கு. உடைந்த வளையல் துண்டு, குளத்தில் எரிந்தேன், அடடே எத்தனை வளையல்கள்.
அவ்வளோதான் ஹைக்கூ. நீங்கள் இன்றைக்கே போய் எழுதலாம். அண்மையில் ஒரு ஹைக்கூ எழுதினேன். மீன் வரைந்தாள் அம்மா. இன்னைக்கு அம்மாக்களை விட பெண் பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக எழுதினேன். மீன் வரைந்தாள் அம்மா. மீனை ஓவியமாக தான் வரைஞ்சாங்க. ஆனால் தூரத்திலிருந்து பார்த்த அந்த பெண் பிள்ளை ஓடி வந்து அம்மா பக்கத்தில் கிடந்த ஒரு எழுது குச்சியில் நீல வண்ண குச்சியை எடுத்து மேலே ஒரு நீல கோடு இழுத்து ஓடிவிட்டது. ஏன்? மீன் வரைந்தால் அம்மா. கட்டாந்தரையில் கிடக்குது மீன். இன்னும் 2-3 நொடிகளில் அது இறந்து விடக்கூடும். அதற்காக மேலே நீல கோடு இழுத்தாள் மகள். அவள் ஒரு கடலை உருவாக்கி விட்டாள், ஒரு ஏரியை உருவாக்கி விட்டாள், ஒரு ஆற்றை உருவாக்கி விட்டாள். இப்போது மீன் என்ன செய்கிறது என்பதை 3வது வரியாக முடிக்கிறேன். மீன் வரைந்தாள் அம்மா, மேலே நீல கோடெடுத்தாள் மகள், நீந்த தொடங்கியது மீன் என்று எழுதினேன். திரையிசை பாடலில் நாங்களும் எவ்வளவோ எழுத முயற்சி செய்கிறோம். நான் பட்டுக்கோட்டையை போல் ஒரு 250 பாடல் போதும் என்று ஓடி வந்து விட்டேன். நான் இப்பொழுது சங்க இலக்கியத்தில் ஆழமான இலக்கிய அந்த நுட்பங்களை எடுத்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து சில காட்சிகளைத்தான் நான் உங்களுக்கு தந்தேன். இன்னும் நான் எழுத வேண்டிய நூல்கள் எனக்கு ஏராளமாக இருக்கின்றன. அமெரிக்காவிற்கு 16 நாட்கள் போய் அங்கிருந்து வந்து இன்னும் வீட்டிற்கு போகாமல் இன்றைக்கு உங்களிடம் நான் இந்த சங்க இலக்கிய காட்சிகளை தந்துவிட்டு நாளைக்கு நான் எங்கே போகிறேன் தெரியுமா? மறைக்காட்டிற்கு போகிறேன். அந்த ஊர் என்ன என்ன வேதாரண்யமா? என்ன மறைக்காடு? இடைய எந்த மான்கள்? அதுக்கு பேர் என்ன தமிழ்ல சங்க இலக்கியத்தில்? மறை. இடையனர் ஐயனா தான். எவனாவது வல்லியனர் ஐயனா போட்டு இந்த ஊரை மாத்தினான்னா நீங்க தயவு செய்து தமிழை காப்பாத்துங்க ஐயா, தமிழை காப்பாத்துங்க. ஏன் தெரியுமா? குறிஞ்சி தெரியும் உங்களுக்கு. குறிஞ்சி செடிகள் அதிகமாக விளைகிற இடம் குறிஞ்சி நிலம். முல்லை கொடிகள் அதிகமாக வளர்கிற இடம் முல்லை நிலம். மருத மரங்கள், நீர் மருது மரங்கள் நிறையாக வளர்கிற இடம் மருத நிலம். நெய்தல் கொடிகள் அதிகமாக படர்கிற இடம் நெய்தல் நிலம். பாலை வனம்னா என்ன ஆங்கிலத்தில் சொல்லுங்க. எவ்வளோ அழகாக ஆங்கிலத்தை கற்று வச்சு போய் சொல்றீங்க, தமிழை ஏமாத்துறீங்க. அதுக்கு தமிழுமான தூய சொல்லில் சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் டெசர்ட் என்று சொல்லவே மாட்டீர்கள். இங்கே தமிழ்நாட்டில் பாலைவனம்னு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர், அதையும் நான் படம் எடுத்திருக்கிறேன். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் மலையாளத்தில் அதை தூய தமிழ் பெயரில் வச்சிருக்கிறேன் ஐயா. பாலைக்காடு. பாலக்காடு, பாலைக்காடு, பாலைக்கோடுங்கிறான். பாலக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு தருமபுரி பக்கத்தில். கோடுன்னா மலை, பாலைன்னா என்ன? ஒரு வகை மரம், வெப்பாலை என்ற ஒரு மரம். அந்த மரத்தினுடைய காய்கள் எப்படி இருக்கின்றன என்ற ஓமை சொல்லுகிறான் சங்க இலக்கிய புலவன். நாம இரும்புல அந்த காய்ச்சிய இரும்பு துண்டு இருக்கு இல்லையா, அதை எடுப்பதற்கு என்ன பயன்படுத்துறோம்? கொரடு பயன்படுத்துறோம்ல. அந்த கொரட்டை போல் இருக்கிறது அந்த வெப்பாலை மரங்களுடைய காய்கள் என்று ஓமையும் சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறான். ஆனால் இன்னமும் நாம் டெசர்ட் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டிலே பாலைவனம் கிடையாது, டெசர்ட் என்கிற அந்த சொல்லே கிடையாது. பாலை என்பது வெப்பாலை என்ற ஒரு மரம். அதிலிருந்து ஒரு 4 இலையை பறித்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் அப்படி பிச்சு போட்டு ஒரு 4 நாள் வெயிலில் வச்சு பாருங்க, அது கருப்பாயிடும். அதை எடுத்து தலையில் நீங்கள் தேய்ச்சி பாருங்க, பொடுகு வராது, முடி உதிராது. சொரியாசுக்கு மிகச்சிறந்த மருந்து எதுனா அது வெப்பாலையில் தயாரிக்கிற மருந்து தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முதல்ல தமிழாக பாருங்க. சூர சம்ஹாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சூரன் போருங்கிறாங்க. பாலக்காட்டில் கேரளாவில் சொல்கிறாங்க சூரன் போர் அப்படிங்கிறாங்க. சூரன் போர் இருந்தவன் 2 கையில தமிழன் வாளேந்தி போரிட்ட முருகனை உங்களால் உணர முடியும். மயிலில் ஏறிய முருகன் தமிழ் முருகன் அல்ல, அவன் புராண முருகன். யானை மீது வந்து நாவாயில் ஏறி சூரனை வென்ற முருகன் தாயா 18 சொல்லுகிற முருகன். அவனுக்கு அம்மா பேர் என்ன என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் தப்பாக சொல்வீர்கள். நான் சரியாக சொல்லுகிறேன். சங்க இலக்கியம் படித்தவன். கொற்றவை குழவி. கொற்றவை என்ற தாய் பெற்ற பிள்ளை. ஒரு தலை 2 கை, அவன்தான் என் தமிழ் முருகன். நீங்க குழந்தைகளுக்கு போய்
6 தலையும் 12 கையும் எப்படி வந்ததுன்னு கேட்டு யாராவது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு வந்துருங்க, இந்த காலத்து பிள்ளைகளை உங்களை சும்மா விடாது. அந்த புராணங்களை எல்லாம் ஏபி நாகராஜனுடைய உரையாடலோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை குறை சொல்ல வேண்டும். அழகிய தமிழில் அவர் எங்களுக்கு கொடுத்தவர் தான். ஆனால் ஔவையாரும் முருகனும் சந்தித்தது புராண கதை. ஔவையாரும் அதியமானும் சந்தித்தது தான் வரலாற்று கதை. என் அண்ணன் இன்குலாப் அவர்கள் எழுதிய நூலை, நாடகத்தை படியுங்கள், பாருங்கள். என்ன அதியமான் ஔவை என்ன கனி? நெல்லிக்கனி. ஔவை முருகன் என்ன கனி? நாவல் கனி, சுட்டப்பழம். அதெல்லாம் இங்கே வேகாதப்பா, நீ என்ன சுட்டாலும் வேகாது. நாவல் கனி, புராணம், நெல்லிக்கனி தான் என் ஔவைக்கு வரலாறு. 2 பேரும் அப்படியே தோழன் தோழிகள். அப்படியே இவன் கல் கொடுக்குறான், அவ வாங்கி குடிக்கிறா. டே என்று தோழர்களைப் போல வாழ்ந்தவர். நான் நட்பு காலம் இன்னைக்கு தான் எழுதினேன். 3000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நட்பு காலத்தை எழுதியவர்கள் அதியமானும் ஔவையும் என்பதை நீங்கள் உணர்ந்து மகிழ வேண்டும். சங்க இலக்கியத்துக்குள்ள கொஞ்சம் வாங்க, அப்போதான் உங்களுக்கு வரலாறு தெரியும். இல்லைன்னா நம்மளை யார் யாரோ எங்கேயோ கொண்டு போவாங்க. சரியா? அதனால் நான் முருகன் பாடுவதாக ஒரு பாடலை பாடி முடிச்சிட்டுமா? நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும். யார் சொல்ற? முருகன் சொல்றாரு. நான் பாடல, முருகன் பாடுறாரு. நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்க வேலிருக்க, நான் இருக்க வேலிருக்க, நல்ல தமிழ் தான் இருக்க, நான் இருக்க வேலிருக்க, நல்ல தமிழ் தான் இருக்க, என்னுடைய கோயிலிலே எவன் எவனோ எவள் எவளோ வந்தங்கு ஏன் இருக்க வேண்டும். நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், நான் இருக்கும் கோயிலிலே தமிழ் இருக்க வேண்டும். கொற்றவை பெற்ற பிள்ளை முருகன் நான், கொற்றவை பெற்ற பிள்ளை என்னோடு என் தாய்க்கு பிறந்தவன் எவனும் இல்லை. நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்க வேலிருக்க, நல்ல தமிழ் தான் இருக்க, என்னுடைய கோயிலிலே எவன் எவனோ எவள் எவளோ வந்தங்கு ஏன் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.